அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஃபியூச்சர் ரீடிங் சம்மந்தமாக பார்ப்போம். இதில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அவங்களுடைய பினான்ஸ் ஆப்புக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் அசட்ஸ் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபியூச்சர்ன்ற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ன்ற வீடியோ ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட ஸ்பாட்டில் வந்து பேலன்ஸ் இருக்க வேணும். ஸ்பாட்டில் வந்து இப்போ 7.9 வந்து இருக்குது எனக்கு. நான் இதை வந்து கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த ஃபியூச்சர் ரேட்டிங்கில் வந்து இந்த பேலன்ஸ் வந்துடும். இனி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேட்டிங்கு போயிட்டு வந்து உங்களுக்கு என்ன ஃபேர் தேவையோ அந்த ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் வைஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி கொள்ளணும். இந்த என்ன மாதிரி ஷார்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாமா, லாங் பண்ணலாமாண்டா. பையன்னு சொல்லிச்சுன்னா லாங்க்கு வந்து மேலுக்கு கிராஃப் வந்து மூவ் ஆகுமான்றால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஷார்ட்ன்றது வந்து கீழுக்கு வந்து கிராஃப், அதாவது மார்க்கெட் வந்து டவுன் ஆகக்குள்ளே நீங்கள் இந்த ஷார்ட் அண்ட் செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறல என்னென்னு சொல்லிச்சுன்னா, நிறைய பேர் இதில் வந்து லாஸ் பண்ணுற காரணத்தினால வந்து எனக்கும் வந்து நான் பெரும்பாலும் இந்த ஸ்பாட் ட்ரேடிங் தான் அதிகமாக செய்கிறது. இது பெருசாக நான் செய்வதும் இல்லை, மற்றவங்களை செய்வதற்கு நான் சொல்லவும் இல்லை. ஒரு ஸ்டடி பர்பஸுக்காக வேண்டி நான் வந்து இதை உங்களுக்கு காட்டுறேன் என்னமான்னு சொல்லி. நான் 10% வந்து அடுத்து நீங்கள் விரும்பின சில பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகலாம், சில பேரும் செய்கிறாங்க. சிலபடி எங்கள் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் எல்லாம் ரன் பண்ணுறாங்க. விரும்பினா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ ட்ரை பண்ணக்குள்ளே நீங்கள் பையில் அதாவது 5 லெவரேஜ் வந்து 5 அல்லது 10 வச்சு செட் பண்ணுங்கள். ஏன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து என்ன மாதிரி என்ற விடியம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கான்ற விடியங்கள் இருக்கும். உங்களுடைய ஃபண்டும் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும். நான் வந்து இப்போ இதில் பாருங்கள் 10% செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், என்னட்ட $7 தான் இருக்குது. இப்போ நான் $78 வரைக்கும் வந்து நான் வந்து இந்த ஷேர்ஸை வந்து அதாவது ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். என்னட்ட நான் $7 வச்சுக்கொண்டு $78 வந்து நான் ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது 10x வந்து சொல்லுவோம். அதாவது 10 மடங்கு என்னுடைய நம்ம இருக்கிற பணத்தை விட 10 மடங்கு ரேட் பண்ணலாம். அதே நேரம் இதில் வந்து லாஸும் வந்து நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். உள்ளுக்கு கிராஃபை போய் நீங்கள் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி மார்க்கெட் மேலுக்கு போகுமா அல்லது என்ன மாதிரின்ற விடயங்களை வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அந்த அனலைஸ் பண்ணுற மெத்தட் வந்து நான் மற்ற வீடியோக்குள்ளே டெக்னிக்கல்ஸ் அப்படி யூஸ் பண்ணுற விடயங்களை வந்து நான் அதில் கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. மேக்டி என்ற ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அடுத்தது RSI என்ற ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஸ்டொகாஸ்டிக் RSI என்ற இண்டிகேட்டர் இருக்குது. நிறைய விடயங்கள் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு சூட்டபிளான விடயங்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நான் வந்து இதில் வந்து சும்மா ஒரு செல்லோட ரெண்டை ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். இதில் TRX செலக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை 100% வந்து சூஸ் பண்ணிவிட்டு செல் அண்ட் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறேன். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். இதில் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 0.17 லாஸில் காட்டும். இதில் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை வந்து மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கலாம். இதில் வந்து டேக் ப்ராஃபிட்னு விடயம் இருக்குது. இதில் வந்து பொசிஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜை நீங்கள் கொடுக்கலாம். 10% ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா 10% நீங்கள் இதில் இண்டிகேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நான் ஷார்ட் கொடுத்துருக்குறேன். அப்போ மார்க்கெட் வந்து மேலுக்கு போனால் நம்மளோட ஆர்டர்ஸ் வந்து அதாவது ஸ்டாப் அந்த இடத்துல வந்து கடாண்டு எக்ஸிக்யூட் ஆகும். என்னென்னு சொல்லிச்சுன்னா அதாவது அதிகளவு லாஸ் வராமல் நம்மளை காப்பாற்றும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 0.23 கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா நமக்கு 60% வந்து நமக்கு லாஸ் ஆகும். ரைட், இது வந்து நமக்கு காணும். அதேமாதிரி 10% ப்ராஃபிட் காணும்னு சொல்லி சொன்னால் ப்ராஃபிட் ரெண்டை பார்த்தீங்கன்னா தெரியும் 1.9 தான் ப்ராஃபிட் பெறப்போகுது. ஆகவே நம்ம இது கொஞ்சம் கூட வேணுமென்று சொன்னால் 25% வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணணுமெண்டா சரி ஓட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 0.03 வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து காட்டுது. இது வந்து நமக்கு தேவையான நேரம் வந்து ரைட். ஓகே, நமக்கு தேவை இந்த ப்ராஃபிட் வந்து இனாஃப்னு சொல்லிச்சுன்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணணுமெண்டா சரி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி வரும். ரைட், பொசிஷன் ஆஃப் ஆகிட்டு. இவ்வளவு தான் வந்து ஃபியூச்சர் ரேட்டிங். இது தொடர்பாக வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.